பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை கேட்கொள்வதற்கு மனதில்லை அவர்களிடத்தில். தாயும் தந்தையும் எப்படியாவது பாடுபட்டு எங்கெங்கே வேலை செய்கிற இடத்துல கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை நல்லா வளர்த்து படித்து முன்னேற வேண்டும் என்று இவ்வளோ அறிவுரை சொன்னாலும் பிள்ளைகள் இப்போது காலேஜுக்கு போகிறேன்னு எங்கெங்கே வெளியே போகிறதும் தவறான வழிகளில் நடப்பதும் போதைக்கு அடிமையாக இருக்கிறதும் இப்படி அநேக பிள்ளைகள் இருக்காங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இவர்களை நல்வழி நடத்த வேண்டும். கர்த்தரோட பாதத்தை பிடித்து ஜெபிப்போம். ஏனென்றால் நான் நிறைய முறை சொல்கிறேன், பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணுன்றது தான் தாயும் தகப்பனும் கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த நாட்களில் அறிவுரை சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. என்ன அட்வைஸ் பண்ணாலும் நல்ல விதத்தில் இவர்கள் வாழ வேண்டும், நல்ல இடத்துல வேலை செய்து நல்ல ஒழுக்கமாக வாழணும் அப்படின்றது தான் தாயும் தகப்பனே அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைகள் அதை கேட்பது கிடையாது. மனம் போன போக்கில் அவர் வாழ்வதும் அவர்களுக்கு தேவை என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடத்து கொள்வதும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். தயவுசெய்து பிள்ளைகளே, நான் எப்போதும் சொல்வேன், தாயும் தகப்பனும் இருக்கும்போது அந்த வழி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நல்ல ஹாஸ்டலில் போய் பாருங்கள், அந்த தகப்பனும் தாயும் இல்லாத பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தான் சாப்பிட்ட தட்டையும் துணிமணியும் துவைத்து தனக்கு தாய் தந்தை இல்லையே என்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் 2 பேரும், அம்மா அப்பா 2 பேரும் இருந்து உங்களை வழி நடத்தும் போதே உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. கீழ்ப்படியது கிடையாது, ஒரு வேலை சொன்னால் செய்வது கிடையாது. எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்களே, இவ்வளோ அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மளால் முடிந்த இந்த உதவியை செய்யலாமே அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் பாடுபடுறது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் திருந்துட்டேன்னு நினைக்கும் போது தாயும் தகப்பனும் இருக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் திருந்து என்ன பிரயோஜனம்? இப்போவே நீங்கள் உங்களை வழிகளை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தான் அப்பா அம்மாவோட வேலை. உங்களுக்கு தவறான வழியை எப்போவுமே போதிக்க மாட்டாங்க. ஒரு தகப்பனும் தாயும் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினம். நான் தயவுசெய்து உங்களுக்கு கையெடுத்து சொல்கிறேன், ஜபத்தில் தயவுசெய்து தரித்து நில்லுங்க, ஆண்டவருக்குள்ளே வாங்க. இந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தயவுசெய்து உங்களை திருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் திருந்தணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப லேட் ஆகிடும். யாரும் உங்களை இந்த உலகத்தில் எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்கன்றது நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானம். தயவுசெய்து பிள்ளைகளே, தாயும் தகப்பனும் இருக்கும்போதே நீங்கள் ஒழுக்கத்தில் நடந்து கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் சொல்கிறது என் மகன் கேட்பான் அப்படின்றது தான் உங்களுக்கு நல்ல அட்வைஸை கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் செவி சாய்ப்பதே கிடையாது. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தனியாக யோசித்து பாருங்கள். எதுக்காக நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் நமக்காக இவ்வளோ நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்ம நல்லா இருக்கணும் தானே அப்படின்னு நீங்கள் நினைங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வழி தவிர்ந்து போகிறாங்கப்பா. இவங்களை நல்வழியில் நடத்துவது உம்மால் கூடாத காரியம் இல்லையேப்பா. நீங்கள் சொன்னீங்களே, தேவனால் எல்லாம் கூடுன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அப்பா, இந்த பிள்ளைங்களை நல்லா நடத்துங்கப்பா. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான தகுதி இல்லாத பாத்திரத்தை ஏற்படுத்திக்க கூடாது ஏசப்பா. அவங்க நல்ல தகுதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன கற்றுக்கணும்னு மனசில் பக்குவமாக அவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளை நல்லா வாழணுன்ற அந்த வழியை தெரிவிங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தான் சொன்னீங்க, வழிகள் இல்லாத இடத்துல நான் ஆறுகளை உண்டு பண்ணுன்னு சொன்னீங்களேப்பா. அப்பா, வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னீங்களேப்பா. அப்பா, இந்த வாலிப பிள்ளைகளாம் கரத்தில் ஒப்புடுவேன்ப்பா. அப்பா, இந்த வேலை ஜபத்தை கேட்டதுக்கும் அந்த குடும்பங்களில் நடக்கிற போராட்டத்தை முடிவு கொண்டு வரவும் நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.